சத்துவகுணத்தோட மாத்திரம் இருக்கக்கூடிய ஆழ்வார் அவர் சாத்விகமான ஒன்று பண்ணார். அதுதான் திருவாய்மொழி. பரபிரமம் சீமன் நாராயணன் அப்படிங்கிறதும் அவனுடைய திருவடிகளை அடையணும் அப்படிங்கிறதும் அதற்கு உபாயம் சரணாகிதி தான், அவனுடைய திருவடிகளே தான் உபாயம் அப்படிங்கிறதும் இதெல்லாம் இங்க ஸ்பஷ்டமா தெரியற அளவு எங்கும் தெரியல. வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயம்தான், இதிகாச புராணங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயம்தான் அது. ஆனால் அத்தனை ஸ்பஷ்டமா இல்லை, இங்க ஸ்பஷ்டமா இருக்கு. ஸ்பஷ்டமா இருக்கு மாத்திரம் இல்ல, சுவாமி தேசியன் சொல்றார் மதுரமா இருக்கு, நமக்கு பிடிக்கும்படியா இருக்கு, நமக்கு புரியும்படியா இருக்கு. அதனால புராணங்களை காட்டிலும் இதிகாசங்களை காட்டிலும் வேதார்த்தங்கள்ல விளக்குறதுல இந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அப்படிங்கிறது சார்வபௌமி அப்படிங்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப சரி, இதுதான் ராணி மாதிரி. அதனால முதல்ல திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதை அடிப்படையா வச்சுண்டு அதுக்கப்புறம் வித்தியாச புராணங்களுடைய அர்த்தமோ இல்லை வேதத்தினுடைய அர்த்தமோ நாம சேவிச்சோம்னா நன்னா புரியும்.